இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். எம்.ஆர். ராதா ஒரு டயலாக், ஃபேமஸான டயலாக் இது. எம்.ஆர். ராதா, நடிகவேல் எம்.ஆர். ராதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்லுவார், ஏப்பா ஒரு வக்கீல் படித்து முடித்த காலத்துலேருந்து வக்கீல் வேலையை ஆரம்பிச்சிடறாரு. எப்போ வக்கீல் வேலையை ஆரம்பிக்கிறாரோ அப்பையிலிருந்தே குற்றவாளிகளை காப்பாற்றுற வேலையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ வக்கீலாக இருக்கும்போது குற்றவாளிகளை காப்பாற்றுறது இதுதான் வேலை அவருக்கு, வக்கீலுக்கு. அப்போ ஜட்ஜ் ஆகிறான்னு வச்சுங்க, அடுத்து ஏதாவது பரீட்சை கிச்சு ஜட்ஜ் ஆகிறான்னு வச்சுங்க, அவர்கிட்ட எப்படி ஒரு நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படிம்பார். வக்கீலாக இருக்கும்போது குற்றவாளிகளை காப்பாற்றிட்டு ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? அவர் நல்லவரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அவர் 2 தண்டனை நம்ம கொஞ்சம் விரிவாக சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேகா தூய ஆட்சி கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. தாவேகா தூய ஆட்சியை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதனுடைய நிறுவனர் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏற்கனவே அவருக்கு சிபிஐ கேஸ் வேறு இருக்குது, வழக்கு வேறு இருக்குது. என்ன வழக்கு? இந்த புலி படமாக ஏதோ ஒரு நாசமாக போன ஒரு படத்துக்கு 15 கோடி ரூபா ஏதோ பிரச்சனை அப்படின்னு 1 கோடி ரூபா அபராதம் போட்டிருக்காங்க. அது ஒரு இது ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. இன்னொன்று பெண்டிங்கில் இருக்கா என்னன்னு தெரில, ஆனால் அது நடந்தது உண்மை. இன்னொன்று ஒரு கார் ஏதோ வாங்கினதுக்காக வேண்டி வரி கட்டலை, வரி ஏய்ப்பு செஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ 1 கோடி ரூபா அபராதமே போட்டிருக்காங்க அப்படின்னா அது அதனுடைய செயல் திட்டம் எவ்வளோ என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்க்கணும். இப்போ இவர் மட்டும் இல்லை, இப்போ இவர் எந்த ஊழலுமே செய்யாமல் இருந்திருந்தாருனாக்கா இவர் தூய சக்தியை பற்றி பேசலாம். அது இல்லாமல் இப்போ சினிமாவில் டிக்கெட்டு பிளாக்கில் எவ்வளோ இவருக்கு நான் கேரியரின் உச்சத்துலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். கேரியரின் உச்சத்துலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறவர் எப்படி அப்படின்னா, ஒரு 300 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சபட்சம் ஒரு நார்மலாக ஒரு 300 கோடி ரூபா வச்சுக்க. 300 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு எதுக்காக இந்த வேலைக்கு வரணும், சிஎம் வேலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது, அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ அதை விட இது அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருக்காரோ என்னமோ. அது ஒரு பக்கத்து, நம்மளாம் சொல்லலை, சொல்கிறேன். அப்போ இந்த 300 கோடி ரூபா யார் தராங்க? தயாரிப்பாளர் தராங்க. அப்போ தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாங்க? இவருடைய படத்துக்கு அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட, டிக்கெட்டு காசை விட அதிகமாக அவங்க சம்பாதிக்கிறாங்க. யார்? ஒரு டிக்கெட்டு 150 ரூபான்னு வைங்களேன், அந்த தேட்டரில் எவ்வளோ விற்கிறாங்க? 2000, 3000, 5000 வரைக்கும் விஜயோட டிக்கெட்டு விற்பனை ஆணுச்சு. அப்போது அது ஊழலில் வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குல்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளாம் எதையும் சொல்லக்கூடாது நம்ம வாயால், இது எதுக்கு தலைவலி இது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால் இவருடைய வரலாறே ஒரு தூய சக்திக்கும் இவருக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வரலாறு இருக்குது. சரி, இவர் கூட கட்சியில் இருக்காங்களே, அவங்க தூய சக்தியான்னு பார்த்தாக்கா தெரியலை. தூய சக்தியா அப்படிங்கிறது தெரியலை. ஆதவர்ஜினான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க பெரிய பணக்காரங்க. அந்த பணத்தில் தான் இவர் பண்ணுறாரு. இப்போ கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் போட்ட மாநாடுகள், அவர் போட்ட பொதுக்கூட்டங்கள், அவருக்கோட போக்குவரத்து செலவு, கட்சிக்காரங்களுக்கு போக்குவரத்து செலவு, இப்போ இதில் எலெக்ஷனில் நின்னதில் அதுக்கு செலவு. இன்னும் இப்போ சிஎம் ஆகிட்டார், எலெக்ஷன் அப்புறம் சிஎம் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவரோட இதெல்லாம் அரசுக்கு மாறிடும்னு வச்சுக்கோங்க. செலவு போக்குவரத்தெல்லாம் சிஎம்மோட செலவெல்லாம் அரசுக்கு மாறிடும்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடியிலேருந்து பண்ண செலவெல்லாம் எந்த பணத்தில் பண்ணது? ஆதவர்ஜினா தான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆதவர்ஜினா பண்ணார் அப்படின்னு வச்சுக்கிட்டா எந்த பணத்தை செலவு பண்ணியிருப்பார்? அந்த அவங்க வீட்டு பணத்தை, அவங்க மாமனார் வீட்டு பணத்தை தான் செலவு பண்ணியிருப்பார். அது ஒரு பாவ செயல் செஞ்சு சம்பாதிச்ச பணம் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அது ஒரு பக்கத்துக்கிட்டோம். இப்போ இவர் கூட வச்சுருக்காரு. இவரை வச்சுக்கிட்டு இவர் எப்படி முதல்ல அவரே தூய சக்தி இல்லை. இப்போ இவரை கூட வச்சுக்கிட்டு இவர் எப்படி தூய சக்தியாக இருப்பார், தூய ஆட்சியை கொடுப்பார், இந்த மக்களை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. அது ஒரு பக்கத்து. சரி, இப்போ இப்போ அதிமுக சேர்றாங்க பாருங்கள். விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர்
ப்ளஸ் ஒரு விஜயபாஸ்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கமணி, வேலுமணி வர்றதாக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய அமைச்சர்கள் வந்து சேர்றாங்க. முன்னாள் எம்பர்கள் சேர்றாங்க. அங்கங்கே அதாவது பசையுள்ள பக்கெட்டு போய் ஒட்டிக்கும்ல. பசை எங்கிட்டு இருக்கோ அங்கிட்டு தானே போவோம். அதே மாரி தான். காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு வரக்கூடிய இந்த நபர்கள் எல்லாருமே தூய சக்திகளா அப்படின்னு பார்த்தாக்கா இல்ல. சத்தியமா இல்ல. அவர்கள் மேலலாம் நிறைய வழக்கு இருக்குது. போக்குவரத்து நிறைய இருக்குது. ஆனாலும் இவர் வந்து கட்சியில இணைத்துக் கொள்கிறார். தாவேகா தாவேகாவோட தலைவரா இருக்கும் பொழுது வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அதிமுகவையும் திட்டினாரு, திமுகவையும் திட்டினாரு. அதிமுக ரொம்ப திட்டல. ஏதாவது ஒரு மேடை 2 மேடையில் திட்டத்தோட சரி. இப்போ அந்த அதிமுக கட்சியில இருக்கிற அதுவும் அவர்கள் மேல வழக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களை கொண்டு வந்து உங்க கட்சியில சேர்க்கிறீங்களே, இது எப்படியாப்பட்ட ஊழல் தெரியலையா? இதெல்லாம். அப்ப இவர்களை வைத்துக்கொண்டு தூய ஆட்சியை கொடுக்க முடியுமா? தூய சக்தியாக நீங்கள் விளங்க முடியுமா? அப்போ எதை வச்சு தூய சக்தியான இது தூய கவர்மெண்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு தெரியல. இப்போ இவர் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் பேர் என்ன தெரியுங்களா? தமிழா பாண்டியன். அவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நகராட்சி துறையை வந்து சிஎம் வந்து விஜய் வந்து கையில் வச்சிருக்காரு. அந்த துறையில் தான் ஏகப்பட்ட கோல்மால் நடக்குது, ஏகப்பட்ட பணம் பொருளுது, ஏகப்பட்ட வருமானங்கள் வருது. முன்னாடி இருந்தால் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படியாக்கும் இப்படியாக்கும். இவர் வேறு யாரும் கொள்ளையடிச்சிடக்கூடாது, இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் தாங்கையில் வச்சுருக்காரு அப்படிங்கிற. அதாவது தமிழா பாண்டியன் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, விஜய தூய சக்தி அப்படின்னு ஒரு கட்ட பார்க்குறாரு. விஜய் வந்து தூய சக்தி, அவர் மேலே எந்த அலிகேஷனும் இல்லை அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாரு தமிழா பாண்டியன். ஒருவேளை அந்த கட்சியில் ஏதோ பெரிய பெரிய போஸ்ட் எதுவும் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் காசு வாங்கிட்டு பேசுகிற மாதிரி தெரியல. அது தேவையில்லாத விஷயம் நமக்கு, அதை விடுங்க. இப்போ இவ்வளவு தவறுகளையும் வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி ஒரு தூய சக்தியாக விளங்க முடியும்? நீங்கள் எப்படி தூய சக்தியை பற்றி பேசவே முடியும்? தீய சக்தி வேணாம் நீங்கள், தூய சக்தியாக நாங்கள் இருப்போம் நீங்கள். அப்போ இருக்க முடியுமா உங்களால்? இருக்கிறீங்களா? அப்போது அதானே இப்போ கேள்வியாக இருக்குது. இருக்கிறீங்களா? நீங்கள் இந்த 2 மாதத்துக்குள்ளார நீங்கள் இந்த பதவி ஏற்ற நாள்லேருந்து எவ்வளவு பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் போயிட்டுருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாதுல்ல. அப்போ அங்கெல்லாம் அதெல்லாம் ஊழலாக உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் வந்து தீய சக்தியினோட வேலையாக தெரியல, அதெல்லாம் வந்து ஒரு பாவமான செயலா அப்படின்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு எது எக்கேடு கெட்டு போனாலும் உங்களுக்கு வந்து திமுகவை திட்டணும். காவிரியெலாம் அவங்க அணை கட்டுறாங்க, கம்பி இறக்கிட்டாங்களாம், ஜன்னல் இறக்கிட்டாங்களாம், கம்பி இறக்கிட்டாங்களாம், சிமெண்ட் இறக்கிட்டாங்களாம், செங்கல் இறக்கிட்டாங்களாம், எல்லாம் இறக்கி வச்சுருக்காங்களாம். வேலை நடந்துக்கிட்டு இருக்குதான். நீங்கள் வந்து இப்போ திமுகவை திட்டிகிட்டு இருக்கீங்க. எப்படிங்க அந்த நாட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏற்கனவே 3 நதி கட்டிட்டாங்க அவங்க காவிரியின் குறுக்க. இது 4வது மிகப்பெரிய நதி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கட்ட போகிறாங்கன்னு தெரில. அதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.